நீருடலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பு. நம்ம பாவிலன்னு தெரிஞ்சு கூட எதுக்காக அவ்வளவு பாடுபட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மடிக்கணும்? எல்லாமே அவர் நம்ம மேல வச்ச அனாதை அன்புனால தாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீ உயிர் கொடுப்பியா? கண்டிப்பா. ஓகே ஃபைன். உன்னை ஒருத்தவங்க இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்காக உயிர் கொடுப்பியா? எப்படிதான் முடியும்? ஆனா நம்ம இயேசு சுவாமி நம்ம பாவிகளா இருந்தோம், நம்ம அக்கிரமங்கள் பெரிதா இருந்தாலும், நம்ம மீறல்கள் பெருசா இருந்து அவர் விசோதனைப்படுத்தினாலும் அவர் மேல வச்ச அன்பின் ஒரே காரணத்து நிமித்தமாக நமக்கான தண்டனை அவரு சகிச்சுக்கிட்டாருங்க. வேதமா தான் சொல்லுது, நல்லவனுக்காக ஒருத்த மாதிரி கீர்த்தனிலாம். ஆனா நம்ம பாவிகளா இருக்கனால இயேசு சுவாமி நம்ம மேல வச்ச அன்புனால அவர் மரித்தனால அவரோட அன்பை விளங்க பண்ணிதான்னு சொல்லுது. அதே அன்பு இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன், அல்லி எனக்கு அன்பு ரெடியா இருக்கு. God bless you.